பழைய படிச்சுட்டு வெயில் அடிக்கி என் மண்ட பாரத வரும் போக விட்டுருக்கல என்ன வெளியே போனா ரொம்ப சூடா இருக்கு, இப்போ போனா பைத்தியம் பிடிச்சிரும். வெளியில போனா ரொம்ப சூடா இருக்கு, எனக்கு கிறுக்கு பிடிச்சிரும். இப்ப வெளியே நல்ல வெயிலா இருக்கு, இப்ப போனா கிறுக்கு பிடிச்சிரும் போல இருக்கு. ஒரு நாளைக்கு போனா என்ன, வெளியில ரொம்ப வெயிலா இருக்குடே. இப்ப நான் வெளியே போனேன்னா எனக்கு பிராந்து பிடிச்சிடும். நான் அதெல்லாம் காலத்தை போறேன். நீங்க கன்னியாகுமரி போ, இப்போ நம்ம கோயம்புத்தூர்லாம் போனீங்கன்னா ஓரளவு ஒரு மொழி தான் பேசுறாங்க. மதுரை போனீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் இங்க நம்ம ஊரை பொறுத்தளவு அப்படி இல்லை. 1000 கிராமம் இருக்குன்னா 2000 வழக்கு இருக்கு. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி பேசுவான். நீங்க இந்த மார்த்தாண்டம் சைடெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் மலையாளங்கள் கலந்து பேசுற மாதிரி இருக்கு. இந்த ராஜாக்கமங்கலம் துறை சைடெல்லாம் போனீங்கன்னா அங்க வேற மாதிரி பேசுவாங்க. இந்த கன்னியாகுமரி சைடு வந்தா வேற மாதிரி பேசுவாங்க, டவுனுக்குள்ள வேற மாதிரி பேசுவாங்க. இதுதான் பேச்சுன்னு கிடையாது, எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு விதம், ஒரு ஒரு தெருவுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கு. ஹஸ்பண்ட்ட பேசும்போது நாங்க சொல்லுவோம், நாங்க எங்களை நீங்க கூட்டிட்டு போங்க, நாங்கள் உங்க கூட வாரோம் மீன் பிடிக்க எப்படி சொல்லுமா. அவங்க நல்லா சிரிச்சு நல்லா இது பண்ணுவாங்க. விவசாயங்கிறதே கஷ்டமான தொழில் தானே. நாட்டில் என்ன தொழில்னு சொன்னால் விவசாய தொழில் தான். கேளுங்க, தென்னையை உற்பத்தி பண்ணுங்க. 1 கிலோ தேங்காய் வந்து 18 ரூபா இருக்கு, இப்போது 28 ரூபா இருக்கு தேங்காய். கேட்டலா? அதில் ஏறி வெட்டாளுகளுக்கு கூலி கொடுத்து வாங்கி ஒரு ஏக்கரில் அது என்னத்தை பைசா மிஞ்சிடும்னு நினைக்கிய? விவசாயி என்னைக்குமே ஏசி ரூமில் படுக்கல, அவன் வயக்காட்டு வரப்பில் தான் படுக்கான். ஆண்கள் வந்து மாரியா எல்லாம் அடிக்கும், நல்ல கடல் ரொம்ப ஓவராட்டு அடிக்கும். பெண் கடல்னா கொஞ்சம் அமைதியாட்டு, கொஞ்சம் அது வந்து அலை அடிக்காது, கொஞ்சம் சும்மா இந்த மாரியானா அலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாரியா அடிக்காது, அது பாட்டுக்கு அமைதியாக கிடக்கும். கடல்னாலே எனக்கு பயம்தான். எங்க அண்ணா இப்போ வந்து போனா கூட அவங்க போட்டுக்கு போவாங்க, 6 நாள் 5 நாள் போவாங்கல்ல, அது மாதிரி போவாங்க. அப்போ வந்து அதுவே பயமா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இந்த போட்டு வந்து மூழ்கிடுச்சு, எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம அண்ணா படங்கா இருக்கணும் அப்படிலாம் பயமா இருக்கும்.